ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பெரிய சைஸ் பம்ப்கின் பேஸ்கெட்டு பூசணிக்காய் கூட பெரிய சைஸில் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பூஜை கூடை சைஸில் ஒரு கூடை போட்டிருக்கோம். அந்த கூடைக்கும் கீழே கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு பெரிய சைஸில் பம்ப்கின் பேஸ்கெட் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இந்த கூடை பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன். இதற்கு ப்ரௌன் கலரில் 2 ரோல் ஒயரும் அந்த சந்தன கலரில் ஒரு கட்டு ஒயரும் எடுத்திருக்கோம். மொத்தம் நமக்கு மீதி ஒயர் நான் காமிச்சேன் இல்லையா, அவ்வளோ ஒயர் மீதி இருக்குது. அது கைப்பிடி போடுறதுக்கு ஆகும். நீங்கள் வாங்கும்போது அந்த மெயின் கலராக என்ன கலர் எடுத்திருக்கீங்களோ, நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன்ல, அந்த கலரில் 2 ரோல் வாங்கிக்கோங்க. அந்த சந்தன கலரில் ஒரு ரோல் வாங்கிக்கோங்க. நீங்கள் இது மாம்பழ கலரில், பூசணிக்காய் கலரில், அந்த பரங்கிக்காய் கலர்லேயே நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். என்கிட்ட இந்த கலரை தான் இப்போ வீட்டில் இருந்துச்சு, அதனால் நான் அந்த கலரை வச்சு நான் இந்த கூடை போட்டு காமிச்சிருக்கேன். இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு அப்படியே மேலே வந்துச்சு. அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அகலமும் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல பெரிய சைஸாக உங்களுக்கு இந்த கூடை பார்க்கவே தெரியும். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய கூடை மாதிரி இருக்குது. நிறைய இதில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும், அந்த மாதிரி சைஸாக இருக்குது. இந்த சுற்றளவும் பார்த்திங்கன்னா நான் இன்ச்சி டேப்பை வச்சு அளந்து பார்க்கல. ரொம்ப நல்லா பெருசாக தெரியும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஒயர் ப்ரௌன் கலரில் 2 கட்டும், இந்த சந்தன கலரில் ஒரு கட்டும் வாங்கிக்கோங்க. சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கட்டை அவுத்து விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 7.5 அடி. முன்பக்கம் வச்சா 1 அடி, பின்னாடி வச்சா 2வது அடின்னு அளந்துக்கணும். 7.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. 21 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. சமமாக மடிச்சுட்டு அந்த 2ஆக மடித்தோம்ல, அதை ரன்னிங் ஒயர் எப்படி வைக்கணும்னு பாருங்கள். சமமாக மடித்ததை இப்படி ஸ்கேல் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் அரை ஸ்கேல் அளவு கையை வச்சு அந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. அதிலேருந்து நம்ம அந்த கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் அந்த இடத்துலேருந்து வச்சு அப்படியே கீழே கொண்டு மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். இப்போது அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே தொங்குற ஒயரை அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். அதே மாதிரி சைடில் அரை ஸ்கேல் அளவு கம்மியாக அளந்துருந்தோம்ல, அந்த ஒயர் அடிப்பக்கம் இருக்கும். அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த 21 ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி பார்க்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மேலே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைடில் அரை ஸ்கேல் அளவு கம்மியாக இருக்கும். இப்போ அடுத்தது 2வது ஒயர் எடுத்துக்கோங்க. வலது கை பக்கம் தான் கட்டோடு இருக்கிறது இருக்கணும். கட்டோடு இருக்கிறத மடிக்கணும். வலது கை பக்கம் கட்டோடு இருக்குல்ல, அதை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைக்கணும். கீழே தொங்குறதுல அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை இப்படி தள்ளி விட்டு மேலே கொண்டு போய் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி மேலே கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா மேலேருந்து கீழே தள்ளி விட்டு ரெண்டும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி மீதி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். மீதி எல்லா ஒயரையும் போட்டாச்சு. இப்போ சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுடலாம். மேலே போகிற ஒயரை விட அரை அடி கம்மியாக இருக்கும். அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது அடுத்த லைன் போட்டுக்கலாம். கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. சைடில் போகுதில் அந்த ஒயர் அளவு அளந்து பாருங்கள், இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை நல்லா இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். அதே மாதிரி சைடில் அளந்து விட்ட ஒயரு அடிப்பக்கம் இருக்கும். அதை அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். சைடில் மட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்படியே வரிசையாக பாருங்கள், கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதே மாதிரியே நீட்டமாக அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டில் எப்படி அளந்து கட் பண்ணி விடணும்னு சொல்கிறேன். இதே போல் வரிசையாக போட்டுட்டு வாங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது சைடில் போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும்.
இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு அதே மாதிரி அளந்துக்கோங்க. அளந்து பின்பக்கம் வச்சுட்டு 2வது லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி 3வது லைனும் போடுங்க. இதே மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு 2 லைனை வந்து அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அந்த 2 லைனும் தான் நமக்கு சென்டர் லைனு, நடு லைன் அப்படின்னு தெரிகிறதுக்காக. இதற்கு மேலேயும் போடணும், கீழ்ப்பக்கமும் போடணும். அதுக்காக தான் இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்க சொன்னேன். இப்போது இதற்கு மேலே வந்து 5 லைனும் அந்த முடிச்சுக்கும் கீழே 5 லைன் வரணும். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் 5 லைன் வரணும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஒரு சைடு போடுங்க. அந்த முடிச்சுக்கும் மேல் பக்கம் மட்டும் 5 லைன் போடுங்க. பாருங்கள், இந்த முடிச்சு போட்டது இல்லாமல் அந்த முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த 2 லைனும் எண்ணாதீங்க. அந்த 2 லைனையும் விட்டுட்டு அடுத்தது 5 லைன் அப்படியே போட்டுக்கணும். அந்த முடிச்சு போட்டதோடு சேர்த்தாக்க நமக்கு 7 லைன் வரும். அந்த முடிச்சு போட்டது இல்லாமல் 5 லைன் வரணும். 1 2 3 4 5 லைன் வரணும். இப்போ இதை அப்படியே பின்பக்கம் திருப்பணும். அந்த முடிச்சுக்கும் இன்னொரு சைடு அப்படியே பாருங்கள், இந்த சைடு இப்போ திருப்பிட்டேன். திருப்பி வச்சுட்டு இந்த பக்கமும் நீங்கள் அதே போல் 5 லைன் போட்டுடணும். இந்த பக்கம் 5 போட்ட மாதிரி அந்த பக்கமும் 5 போடுங்க. சென்டரில் 2 லைன் இருக்கும். அப்போது 12 லைன் நமக்கு பேஸ் வந்துடும். அடிபாகம் 12 லைன் வந்திருக்கு. பாருங்கள், அந்த முடிச்சுக்கும் அந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 சென்டரில் 2 இருக்கணும். இப்போ மேலே போட சந்தன கலர் ஒயர் சொருகிற அளவுக்கு வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். எப்பையும் போடுற மாதிரி தான், அந்த சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி விட்டுட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த கார்னர் டர்ன் பண்ணுற இடம் எப்படின்னு காட்டுறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்தாச்சு பாருங்கள். கடைசி ஒயர் போடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே திருப்பி அந்த பக்கமும் போடணும். அந்த சந்தன கலர் ஒயர் வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். நம்ம முன்னாடி பேஸ் போடும்போது கட் பண்ணி விடுவோம்ல, இப்போ கட் பண்ணாமல் அப்படியே போடுறோம், அவ்வளோதான். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது. இது வந்து பெரிய பம்கின் கூட, சின்னது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து நான் 21 ஒயர் கட் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் 18 ஒயர் கட் பண்ணிவிட்டு 9 லைன் பேஸ் வச்சு போட்டிங்கன்னா, அடிபாகம் வச்சு போட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். இப்போது அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சு எடுத்து விட்டுடலாம். இவ்வளோ பெருசு வேண்டான்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஒயர் வந்து 6 அடி கட் பண்ணால் போதும். நான் இதுக்கு 7 அடி கட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு வந்து ஒரு 6 அடி அந்த மாதிரி ஒயர் கட் பண்ணிங்கன்னா 18 கட் ஒயர் வந்து கட் பண்ணுற ஒயர் வந்து 18ம் அந்த பேஸ் வந்து 9ம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். முன்னாடி நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து 15 வச்சு போட்டிருப்பேன். இப்போது பாருங்கள், இதே மாதிரியே அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. கலர் வந்து உங்களுக்கு வேறு கலர் வச்சு போடுங்க, நல்லா அழகாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் வேறு கலர் வச்சு, மாம்பழ கலர் அந்த மாதிரி வச்சு போடுங்க, மஞ்சள் கலர் அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் அப்படியே போட ஆரம்பிங்க, அவ்வளோதான். இதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. 1 2 இதே மாதிரியே அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த இடம் வந்தோடனே நான் ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். சுற்றிலும் பாருங்கள், எங்கேயும் நிப்பாட்டாமல் அந்த சாண்டல் கலர் ஒயர் வச்சு போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை உள்பக்கம் விட்டுருங்க. பின்பக்கம் பாருங்கள், அந்த உள்பக்கம் வச்சாச்சு. கட்டோடு இருக்கிறத உள்பக்கம் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் சொருகலாம். இப்போ நான் சொருகிற மாதிரியும் சொருகலாம். இந்த மாதிரி முன்பக்கம் விட்டுட்டு அதை அப்படியே உள்பக்கம் கொண்டு போய் சொருகிடலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் உள்பக்கத்துலேருந்தே கூட நீங்கள் சொருகி விட்டுடலாம். எப்படி வேணாலும் சொருகிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. சொருகிற அளவுக்கு விட்ட ஒயரை நீங்கள் அப்படியே டைரெக்டாக உள்பக்கம் கூட சொருகிடலாம். நான் அந்த சந்தன கலர் லைன்லேயே வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்.
அந்த சென்டரில் நம்ம வந்து அந்த கோடாட்டம் அந்த வெள்ளை கலர் பாதியில் போய் நின்றுச்சுன்னா அசிங்கமாக தெரியும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி சொருகினேன். இப்போ உள்பக்கம் தான் நமக்கு இருக்கணும். அந்த பாருங்கள், இந்த கட்டோடு இருக்கிற சந்தன கலர் ஒயரும் உள்பக்கம் இருக்கும். அதை அப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஆரம்பித்தோம்ல அந்த ஃபஸ்ட்டு நாட்டு அதை வந்து லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு கீழேருந்து இப்படி மேலே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளார பின்பக்கம் மடித்து வச்சுருந்த சந்தன ஒயரை விட்டுட்டு மேலே போகிற ப்ரௌன் ஒயரை அந்த சந்தன கலர் ஹோல்ஸில் விட்டுட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணால் ஆரம்பித்த இடம் முடித்த இடம் ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த இடத்துல நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்போ ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ அடுத்த லைன் போடுறதுக்கு சந்தன கலர் அப்படி மடித்து மேலே எடுத்துகிட்டு வந்து சைடில் எடுத்துகிட்டு வந்து அடுத்த லைன் 2வது லைன் ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரியே சுற்றிலும் 2வது லைன் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்து 3வது லைன் போடணும். நான் உங்களுக்கு 3 லைனும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி தான் 2வது லைன் முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போடுங்க. போட்டுட்டு அடுத்து 3வது லைன் போடுங்க. சுற்றிலும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், நான் 3 லைன் போட்டுட்டேன். 1 2 3. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு காமிச்சேன். அடுத்தது 2வது லைனும் முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு 3வது லைனும் சுற்றிலும் போட்டுகிட்டே வந்துட்டேன். போட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறேன் பாருங்கள். இது மாதிரி தான் 2வது லைனுக்கும் நீங்கள் போடணும். அந்த சந்தன கலர் ஒயரை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நாட்டை வந்து லூஸ் பண்ணி அதுக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணணும். இப்போது இதை கட் பண்ணி சொருகி விட்டுறலாம். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு அந்த சந்தன கலர் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளார எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் அப்படியே சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா இழுத்து சொருகி விட்டுருங்க. ஒரு 5-6 நாட்லையாவது சொருகணும். அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் எப்பயுமே. இப்போது அடுத்தது ப்ரௌன் கலரில் போடலாம். ஃபஸ்ட்டே நான் சொருகி விட்டுறேன். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு நம்ம போட ஆரம்பிப்போம்ல. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக இப்படியும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டே கூட நீங்கள் கொஞ்சம் நாட்டில் சொருகி விட்டுருங்க அந்த ப்ரௌன் ஒயரை. கொஞ்சம் தூரம் சுருகி விட்டுட்டு இப்படி மேலே இழுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ உள்பக்கத்துலேருந்து ஒயர் வர மாதிரி இருக்கும். இந்த கேப்பில் கொண்டு வந்து இப்போ போட ஆரம்பிக்கிறேன். இப்போது வெறும் ப்ரௌன் கலரில் மட்டும் 3 லைன் போடணும். நம்ம சந்தன கலரில் 3 லைன் போட்டோம்ல அதே மாதிரி இதையும் 3 லைன் போடணும். நீங்கள் அந்த சின்னது பூஜை கூட மாதிரி போட்டிருக்கேன்ல அதை கூட ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க அதை கூட போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே 3 லைன் போட்டுருங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு 3 லைன் போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு 3 லைன் போட்டாச்சு. மொத்தம் சந்தன கலரில் 3 ப்ரௌன் கலரில் 3 போட்டேன். இப்போ இந்த ஒயரை வந்து கட் பண்ணி சொருகிட்டு அப்புறம் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போது இது உள்பக்கமே அப்படியே இருக்கட்டும். இப்போது சந்தன கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போது 1 2 அடியில் கட் பண்ணுங்கள். 2 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கலாம். 22 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போது அதை நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். அந்த பள்ளம் பகுதி வளவள பகுதி மேலே கூட பின்னுறதுக்கு வர மாதிரி தெரியணும். இப்போ ப்ரௌன் லைன் பாருங்கள், அந்த கீழே பேஸ் போட்டோம்ல அந்த ஃபஸ்ட்டு லைன் அதை எடுத்துக்கோங்க. அந்த நீட்டம் 21 ஒயருக்கு ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த ஒயரு அந்த இடத்துல எங்கே வேணாலும் சொருகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கேப் விடணும், அவ்வளோதான். பாருங்கள், மேலே வந்து பள்ளம் பகுதி தெரியுது. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒயரை வச்சு போடுங்க. அப்போ தான் மேலே வந்து வளவள பகுதி தெரியும் நமக்கு கூட பின்னுறதுக்கு. இதை அப்படியே அந்த 6 லைனு போட்டிருக்கோம்ல அந்த சந்தன கலர் வரைக்கும் சொருகி விட்டுருங்க. ப்ரௌன் 3 லைனும் சந்தன கலர் 3 லைனும் போட்டிருக்கோம். அந்த சந்தன கலர் லைன் வரைக்கும் சொருகிடுங்க. சொருகிட்டு பாருங்கள், இப்படி நமக்கு ஃபஸ்ட்டு சந்தன கலர் வர மாதிரி இருக்கணும். இப்போ உள்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னும்போது நம்ம ஃபஸ்ட்டு சந்தன கலர் பின்னிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் பின்னுற மாதிரி இருக்கணும். இப்போது அந்த சொருகி இருக்கோம்ல அதுக்கப்புறம் 2 லைன் விட்டுட்டு 3வது லைனில் அடுத்த ஒயர் சொருகணும். நான் உள்பக்கம் உங்களுக்கு காட்டுறேன், புரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சொருகி இருக்கோம்ல அந்த லைன்லேருந்து அடுத்த 2 லைனை விட்டுருங்க. அடுத்த 2 லைனை விட்டுட்டு 3வது லைனில் சொருகுங்க.
பாருங்கள், உள்பக்கம் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு ஒன்று சொருகியிருக்கேன். சொருகினதுக்கப்புறம் 2 விட்டுட்டு 3வது லைனில் சொருகியிருக்கேன் பாருங்கள். அதே போல் இப்போ இன்னொன்று சொருகிறேன் பாருங்கள். இப்போ இந்த சந்தன கலர் சொருகியிருக்கோம். அதுலேருந்து 1 2 விட்டுட்டு 3வதுல சொருகணும். இதே போல் மீதி வச்சுருக்க எல்லா சந்தன கலர் ஒயரையும் இதே போல் 2 லைன் விட்டுட்டு அப்படியே சொருகிக்கோங்க. பாருங்கள், புரியறதுக்காக காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஸ்டெப். அதனால் இது மாதிரி கரெக்டாக நீங்கள் சொருகுனீங்கன்னா தான் ஈவனாக உங்களுக்கு அந்த பல்ஜ் ஆகி வரும். உப்பி வரத்துக்காக நம்ம இந்த மாதிரி சொருகி போடுறோம். ரெண்டு விட்டுட்டு சொருகணும். 1 2 விட்டுட்டு சொருகிறேன் பாருங்கள். இதே போல் தாங்க, இதே போல் சொருகணும். நான் உங்களுக்கு வந்து இத்தனை ஒயர் சொருகி காமிச்சிட்டேன். இதே போல் நீங்கள் மித்த எல்லா ஒயரையும் 2 விட்டு சொருகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு சொருகிடுங்க, சுற்றிலும் சொருகிட்டு அப்புறம் போட ஆரம்பிக்கலாம். அந்த குமிழ் வச்ச மாதிரி, ஸ்டார் குமிழ் வச்ச மாதிரிலாம் நம்ம போட்டிருக்கோம் பூஜை கூடைகள், அதையும் பாருங்கள். இதே போல் சுற்றிலும் சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ சுற்றிலும் பாருங்கள் சொருகியாச்சு. அடுத்து போடுறதுக்கு ஏற்கனவே அந்த ரன்னிங் ஒயர் வந்து அடிப்பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணி சொருகிட்டு கூட நீங்கள் ப்ரௌன் கலர்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து அந்த இடம் வந்து சந்தன கலர் வர மாதிரி வந்துருச்சு. ஆனால் நீங்கள் வந்து கட் பண்ணி சொருகிட்டு நீங்கள் எப்படியும் போடலாம், எப்படி போட்டாலும் ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த இடத்துல பாருங்கள் சந்தன கலர் ஒயரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம அந்த சந்தன கலர் ஒயரும் வருது. அந்த இடத்துல ஏற்கனவே நான் போட்டு முடிச்சிருக்கிறதுனால அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு ப்ரௌன் கலர் ஒயர் உள்பக்கமே இருக்குது, கட்டோடு இருக்கிறது. அதை அப்படியே வளைச்சி மேலே கொண்டு வந்து போடணும். இப்போ பாருங்கள், ஒரு சந்தன கலர் ஒயருக்கு கேப்லையும் 3 ப்ரௌன் ஒயர் வரணும். அந்த மாதிரி போடணும். இப்போ பாருங்கள், அந்த சந்தன கலர் போட்டுட்டு இந்த மாதிரி இப்போ போட்டுட்டோம். இந்த இடம் பாருங்கள் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வரும்போது நமக்கு பார்த்தாக்க ஃபஸ்ட்டு ப்ரௌன் வரும், அடுத்து தான் சந்தன கலர் சொருவி இருக்கிறது வர மாதிரி வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு சந்தன கலரை போட்டுருங்க. இப்படி கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வாங்க, இழுத்து ப்ரௌனை அப்படி உள்பக்கம் விட்டுருங்க. அதில் மேலே வர ப்ரௌன் கலரை அதுக்கு அப்புறம் தான் போடணும். பாருங்கள், அப்படி இழுத்து அதை பின்பக்கம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சந்தன கலர் ஒயர் போடுங்க. இதை போட்டுட்டு அதன் பிறகு அந்த ப்ரௌன் போடுங்க. அப்படி போடும்போது கொஞ்சம் வந்து அப்படியே ப்ரௌன் அந்த மடங்குற மாதிரி இருக்கும். அந்த சந்தன கலர் வந்து உள்ளார போகிற மாதிரி இருக்கும். அடுத்த லைன் சரியாயிடும் உங்களுக்கு. ஏன்னா ஒரே லைன்லேயே 2 நாட்டு வருது இல்லை, 2 முடிச்சு வருது. அதனால் அப்படி இருக்கும். ஒரு சந்தன கலர் ஒயர் கேப்லேயும் 3 ப்ரௌன் நாட்டு வருதான்னு பார்த்துக்கோங்க. 3 ஒயர் மேலே போகிறது ப்ரௌன் வரணும். பாருங்கள், இந்த இடத்துலையும் இப்படி வரும்போது இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ப்ரௌனை வந்து அந்த பக்கம் தள்ளிட்டு ஃபஸ்ட்டு சந்தன கலரை போடணும். அப்போ தான் 3 வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும், கரெக்டாக வரணும். ஒரு சந்தன கலரும் 3 ப்ரௌனும் வரணும். அப்போது நம்ம சொருகி இருக்கிற இடம் வரும்போது என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த சொருகி இருக்கிற இடத்துல சந்தன கலரை போட்டுட்டு அதன் பிறகு அதுலேயே வர ப்ரௌன் கலரை போடணும். அப்படி போட்டாக்க தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த இடம் வந்துருச்சு, 3 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா ப்ரௌன் போட்டிங்கன்னா 4 வந்துடும். அதனால் ப்ரௌன் போடக்கூடாது, சந்தன கலரை தான் போடணும். ப்ரௌனை உள்பக்கம் பாருங்கள் அப்படி தள்ளி விட்டுட்டு சந்தன கலரை போடுங்க. இதே மாதிரியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் போடணும். அடுத்த லைன் போடும்போது உங்களுக்கு அப்படியே கரெக்டாக 3 ப்ரௌனு, ஒரு சந்தன கலர், 3 ப்ரௌனு, ஒரு சந்தன கலர்னு வரும். இந்த மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் போடும்போது பார்த்துக்கோங்க, 3 ப்ரௌன், ஒரு சந்தன கலர் வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்டு அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துருச்சு.
இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம முடிச்சுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், ஏற்கனவே அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் அந்த இடத்துல நான் ஏணிப்படி முடிச்சு போடுறேன். எப்பயும் போல தான் இனிமேல் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒரு லைனும் நம்ம போடணும். முடிச்சுட்டு இப்போ 2வது லைன் போடுறோம்னா 2வது லைன் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே போல் ஏணிப்படி முடிச்சு போட்டு இப்படி மடக்கி மேலே கொண்டு வந்து அடுத்து 3வது லைன், 4வது லைன், 5வது லைன் அப்படி போடணும். இப்போது 2வது லைன் போடுறோம். இப்போ இது விரிஞ்சி வரும், நமக்கு அகலமாக கூட பெருசாக வர மாதிரி வரும். ஏன்னா நம்ம இப்போ இந்த 22 ஒயர் சொருகியிருக்கோம்ல, அந்த 22 ஒயரும் போடும்போது என்ன ஆகும், அகலமாக நமக்கு வரும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு சந்தன கலரும் 3 ப்ரௌனும் வரும். அடுத்த லைன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதே மாதிரியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நான் போட்டு காமிக்கிற மாதிரியே தான், இதே மாதிரியே தான் சிக்கு விழுந்தால் அதை எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2வது லைனில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். 3 ப்ரௌனுக்கு அப்புறம் ஒரு சந்தன கலர், அந்த மாதிரி நிறைய விதமான கூடைகள் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள் நம்ம சேனலில். ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த மாதிரி அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க மேலே வரைக்கும். மொத்தம் 12 லைன் போடணும். பேஸ் வந்து எத்தனை லைன் போட்டோமோ அடிப்பாகம் அத்தனை லைன் போடுங்க. இப்போ 12 லைன் நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஏணிப்படி முடிச்சு போடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இப்போ இந்த சந்தன கலர் ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயர்களை சொருகி விட்டுரும். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ப்ரௌன் ஒயரு அப்படியே உள்பக்கமே இருக்கட்டும், கட்டோடு இருக்கிறது. இப்போ இந்த சந்தன கலர் ஒயரை மட்டும் 2வதுல அப்படியே சந்தன கலர் போட்டிருக்கோம்ல, அதை மட்டும் போட்டிருக்கிறதுலையே சொருகிடாதீங்க, அது பிரிஞ்சு வந்துடும். அதுக்கும் கீழே இருக்குல்ல, அந்த லைனில் சொருகணும். அப்படியே கீழே வரைக்கும் அந்த 12 சொருகிட்டு 12 லைனும் சொருகி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ போட்டதுலேயே சொருகக்கூடாது, அதுக்கும் கீழே இருக்கிறதுல சொருகணும். சந்தன கலர் ஒயர் மட்டும் நம்ம சொருகணும்ல, அந்த 22 ஒயரையும் அப்படியே நேராக கீழே சொருகி விட்டுறணும். அந்த 2வது நாட்டிலேருந்து சொருகுங்க. ஃபஸ்ட்டு நாட்டிலே சொருகிடாதீங்க, ஏன்னா அது பிரிஞ்சிக்கும். அதனால் 2வது நாட்டிலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் சொருகிடுங்க. கீழே வரைக்கும்னா நம்ம அந்த 12 வரைக்கும் சொருகுனிங்கன்னா போதும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும். இதே மாதிரி சுற்றிலும் நீங்கள் சந்தன கலரை சொருகிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த போட ஆரம்பிக்கணும். நான் வந்து உங்களுக்கு பாருங்கள் காமிக்கிறேன். இன்னும் 1 மட்டும் சொருகி காமிக்கிறேன். பாருங்கள், 1 2 2வதுல சொருகுங்க. அப்படியே நீட்டமாக சந்தன கலர் அதே லைனில் கீழே சொருகி விட்டுருங்க. இப்போது சந்தன கலர் ஒயர் எல்லாமே சொருகிட்டாக்க வெறும் இந்த ப்ரௌன் ஒயர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் வச்சு உள்பக்கம் இருக்கும். நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அப்படியே உள்பக்கம் இருந்துச்சு ப்ரௌன் ஒயர் கட்டோடு இருக்கிறது, அதை அப்படியே வளைச்சி மேலே கொண்டு வந்து
அந்த சந்தன கலர் ஒயரு இல்லாமல் வெறும் ப்ரௌன் மட்டும் போடணும். சந்தன கலர் சொருகிட்டோம், அந்த சொருகின இடம் மட்டும் உங்களுக்கு கேப் தெரியும். கேப்பு தெரியாது, அதாவது இழுத்து வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த சொருகிட்டோம், அந்த இடத்துல ஒரு லைனே நமக்கு கட் ஆகுதுல்ல, அதனால் அதுக்கும் அடுத்த இருக்கிற அந்த ப்ரௌன் ஒயரை வச்சு போடும்போது கொஞ்சம் கேப்பு விழுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். அடுத்த லைன் போடும்போது உங்களுக்கு அது அப்படியே சுருங்கி வந்துடும், ரொம்பவும் தெரியாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இழுத்து போட்டால் சரியாக இருக்கும். அந்த ஒரு லைன் அந்த இடம் மட்டும் பாருங்கள், காட்டுறேன். அந்த இடம் உள்ளார சுருக்கிட்டதுனால அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயர் தான் நம்ம போடுறோம். அப்போது என்னாகும், அந்த இடம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம டைட்டாக இழுத்து வச்சு பக்கத்தில் வச்சு போட்டால் உங்களுக்கு நல்லா இழுத்து நெருக்கமாக போட முடியும். பாருங்கள், அந்த கேப் அந்த இடம். இப்படி ப்ரௌன் மட்டும் உங்களுக்கு வரும். இந்த 3 லைன் ப்ரௌன் வந்துச்சுல, அது மாதிரி 3 லைன் ப்ரௌன் போட்டுட்டு அடுத்து சந்தன கலர் 3 லைன் போடணும். இப்போ பாருங்கள், ப்ரௌன் 3 லைன் போட்டுட்டு அடுத்து சந்தன கலர் ஒயர் வச்சு 3 லைன் போட்டுட்டேன். ப்ரௌன் 3 லைன் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணி சொருகிட்டு அதுக்கப்புறம் சந்தன கலர் ஒயர் எப்படி நம்ம போடணும்னு கீழே சொல்லி கொடுத்தோம்ல, அது மாதிரி போடுங்க. அது 4 லைன் போடுங்க. சந்தன கலரில் 4 லைன் போட்டாக்க தான் ஒரு லைன் நமக்கு மடங்கி உள்ளார வரும். ஒயர் பாருங்கள், சின்னதாகிடுச்சு. கரெக்டாக இருக்குது இந்த அளவு. நான் கட் பண்ண ஒயர் அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ 1 2 3 மூணாவது லைனில் சொருகணும். இப்போது 4 லைன் சந்தன கலரில் போட்டாக்க தான் நமக்கு ஒரு லைன் உள்ளார மடங்கி வரும்போது மேலே 3 லைன் தெரியும். 1 2 3 மூணாவது லைனில் ஃபஸ்ட்டு சுற்றிலும் உள்ள எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகிட்டு அதன் பிறகு அதை இழுத்து ஒரு 6 லைன் அந்த மாதிரி சொருகிடுங்க. அந்த ப்ரௌனு 3 லைன் போட்டோம்ல, அது வரைக்கும் சொருகுனா போதும். அது வரைக்கும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு லைன் நமக்கு மடங்கி வரும். இப்போது சொருகியாச்சு. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் கட் பண்ணி போட்டுறணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் கும்மியில் வச்சுருக்கேன் கீழே. கைப்பிடி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.